அங்க மண் வழி பாதை இருக்கு. கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போறதுக்கு அதுதான் வழி. கிராம மக்கள் எல்லாம் அந்த வழியா தான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நேரம் 8 மணி ஆகுது. கிஷ்லேவும் பரேஷும் அவங்களோட ஃபேக்டரி டியூட்டிக்கு போறாங்க. அங்க போற வழியில ஒரு பயங்கரமான பெரிய வீடு இருக்கு. அது இப்போ ரொம்பவே பால் அடைஞ்சிருக்கு. அந்த இடத்துல ரொம்ப விசித்திரமான விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லா நேரத்துலயும் இந்த இடத்துக்கு வந்தாவே நம்ம பீதி ஆயிடுறோம். அப்படி என்ன இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு? ஒரு சில நேரத்துல ரொம்ப வேகமா காத்தடிக்குது, இங்க விசித்திரமா சத்தம் கூட கேக்குது. நான் நினைக்கிறேன் அதெல்லாம் உன்னோட மாயை தான். இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் மனுஷனை பலவீனப்படுத்திடும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீ எப்பவுமே நம்பாத, சரியா? நானும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ப மாட்டேன். ஆனா இந்த இடத்துல ஏதோ விசித்திரமா நடந்துட்டு இருக்குன்னு தோணுது. அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கடந்து போகும்போது திடீர்னு சுழல் காத்து வருது. அங்க இருக்கிற தூசியெல்லாம் அவங்க கண்ணில் விழுந்து அவங்க கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அந்த 2 பேரும் அந்த இடத்த விட்டு முன்னாடி போறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க 2 பேரோட உடலும் தூசியால மூடப்படுது. அப்போ அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனா இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுது. அவங்களுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால நேரத்தை வேஸ்ட் பண்ணாம 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஆனா 2 பேரும் இங்க ஏதோ ஒன்று நடந்ததை அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு வரும்போது, வா போலாம், வீட்டுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து போலாம். ஆமாண்ணா, காலையில் அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. அவங்க 2 பேரும் எல்லார் கூடயும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. அப்புறம் அங்க ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி குரல் கேட்குது. அப்புறம் அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க உதவி கேட்குற மாதிரி கேட்குது. அப்புறம் எல்லாரும் சுத்தியும் முத்தியும் பார்க்குறாங்க. ஆனா அங்க யாரையுமே காணோம். இந்த இருட்டுற வேலையில எல்லாரும் வேகமா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது அவங்களுக்கு தினமும் நடக்க ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நாள் ஆரம்பிக்குது. எப்பவும் போல எல்லாருமே ரொம்ப வேகமா கிளம்பிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணேவும் பரேஷும் வேலையை விட்டு வரும்போது அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கிட்ட போகும்போது அங்க மக்கள் பேசுறத இவங்க 2 பேருமே கேட்குறாங்க. இந்த ரோட்டில் யாரோ ஒருத்தங்க அழுந்துட்டு இருக்க மாதிரி என்னமோ கேட்குது. இது என்னவா இருக்கும்? ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தங்களை இந்த வழியில நிறுத்த பார்க்குது. இந்த ஒட்டுமொத்த கிராமம் பயத்தில் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் மாயை. ஆனா எல்லாருக்கும் ஒரே டைம்ல மாயை வராதே. ஆமா, நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு தெரியல இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு அவங்க முன்னாடி வந்து அவங்களோட வலியை மறிச்சு நிக்குது. எங்க நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நீ எங்களை எங்க கூட்டிட்டு போக பாக்குற? ஏற்கனவே எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. வாங்க, இல்லனா ரொம்ப லேட் ஆயிடும். அப்புறம் நானு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பாலடைஞ்ச வீட்டை நோக்கி ஓடுது. அவங்க 2 பேரும் எதை பத்தியுமே கண்டுக்கல. அவங்க எதையுமே கண்டுக்காம அவங்க பின்னாடி போனாங்க. பாலடைஞ்ச வீட்டோட கதவை திறந்து அந்த பொண்ணு இருக்காளான்னு பார்த்தாங்க. ஆனா அங்க அவ இல்லை. ஒரு மோசமான குரல் அவங்களுக்கு கேக்குது. அங்க இருக்கிற அடர்த்தியான சிலந்தி வலையால பகல் நேரத்துல கூட அது இருட்டா தெரியுது. அது ரொம்பவே பால் அடைஞ்சு போய் அங்க புதர்லாம் மண்டி இருந்தது. அதோட மேற்கூரையும் அதோட சோறையும் பார்த்தாவே தெரியும் இந்த இடம் மனுஷங்க வாடுறதுக்கு சரியான இடம் இல்லைன்னு. அப்புறம் அந்த பொண்ணு எங்க மறைஞ்சு போயிட்டான்? நாம போலாமாம்? அந்த பொண்ணை நம்பி நாம் இங்கே வந்துட்டோம். ஆனால் இங்கே யாருமே இல்லை. இந்த பாலடைஞ்ச இடத்துல எங்கே போய் தேடுறது? இந்த சிலந்தி வலையெல்லாம் தடுத்து தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாண்ணா, நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அப்புறம் நம்மளை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது? அவள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கான்னு நினைக்கிறேன்.
போலாம் பிரதர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரோ ஒருத்தங்க பிரச்சனையில இல்லை, நாம தான் பிரச்சனையில இருக்கோம். வா போயிடலாம். ஆமாண்ணா, நீங்க சொல்றது சரிதான். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அந்த பொண்ணும் இந்த இடமும். ஆ? அவங்க 2 பேரும் திரும்ப போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு நிறைய பொண்ணுங்களோட குரல் ஒண்ணா கேக்குது. அப்புறம் அங்க காத்தெல்லாம் வந்து அங்க ஏதோ ஒரு பெரிய உருவம் வந்து அவங்க முன்னாடி நின்று அவங்கள தடுத்து நிறுத்துது. அப்புறம் அந்த பேய் அதோட மோசமான குரல்ல பேச ஆரம்பிக்குது. காப்பாத்த வந்திருக்க. இங்க வந்தவர் யாரும் உயிரோட போனதில்ல. இப்போ நீயோ போக போறதில்ல. 2 பேரும் ரொம்பவே பயந்துடுறாங்க. அங்க நிறைய பொண்ணுங்க ஒண்ணா தூக்குல தொங்கிட்டு இருந்தாங்க. அங்க எல்லாரும் உதவிக்காக கெஞ்சிட்டு இருந்தாங்க. நீ யாரு? ஏன் எல்லாருக்கும் இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்டு இருக்க? யாரா? வீட்டிலேயே என்னையே கேள்வி கேக்குறீங்களா? எல்லாருமே என் வீட்டுக்கு வந்தவங்க தான். என் ராஜ்யத்துக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல வந்து கொண்டாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே போக முடியாது. என்னோட ராஜ்யத்துக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா நான் அவங்கள கொலை பண்ணிடுவேன். ஆனா ஏன் ஏன் இதெல்லாம் பண்ற? ஏன் அப்பாவிகளை கொல்ற? இந்த பொண்ணுங்களாம் உன்னோட எதிரியா? அவங்களாம் எங்க இருந்து வந்தாங்க? பண்ணவங்க பண்ணாதவங்கன்னு எதுவுமே இல்ல. அப்ப நான் எந்த தப்பு பண்ணேன்? நானும் காய் விற்கிறதுக்கு தான் உங்க கிராமத்துக்கு வந்தேன். குடும்பத்துல எல்லாரும் நான் வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். ஊர்ல இருக்கிற சில பசங்க என்ன தப்பான விதத்துல யூஸ் பண்ணிட்டு கொன்னுட்டாங்க. அப்பா அம்மா என்ன நினைச்சு அழுது அழுது நொந்து போயிட்டாங்க. என்னால என்ன கண்டுபிடிக்கவும் முடியல, எனக்கு நியாயமும் கிடைக்கல. அப்புறம் அது சத்தமா அழ ஆரம்பிக்குது. உனக்கு இப்படி ஆனதுக்கு நான் வருத்தப்படுறேன். நாங்க உனக்கு நீதி வாங்கி தரோம். எங்ககிட்ட சொல்லு, யார் அது? அப்புறம் கண்டிப்பா நாங்க உங்க அப்பா அம்மாவுக்கும் உதவி பண்றோம். அங்கிள் சரியு, அங்க கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அம்மா, உங்களால எனக்கு நியாயம் கிடைக்குமா? ஆமா, கண்டிப்பா. இங்க இருந்தா நீ அமைதியா இருக்க மாட்டேன். வா, நம்ம 2 பேரும் போலாம். போய் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரலாம். அந்த பேய் அங்கிருந்து போயிருது. பரேஸும் கிஸ்லேயும் மங்கள்யும் சரியும் பிடிச்சி அவங்கள பத்தி எல்லாமே கிராமத்துல இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் போய் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. எங்க கிட்ட சொல்லிடு, உன் கூட இருந்த அந்த 2 பேர் யாரு? கிஸ்லே அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஊர் மக்களும் அவனை மிரட்டுறாங்க. அப்புறம் பயத்தோடையே தான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டான். இக்பாலும் ரம்பீரும் தான் எங்க கூட இருந்தாங்க. ஊர் மக்கள் அந்த 4 பேரையும் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டாங்க. அந்த பேயோட அப்பா அம்மா கிட்ட அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்து உதவுறாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நம்ம வழிபாடு நடத்தணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சேஃபா இருக்க முடியும். அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவர் சொன்னதை ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு பான்பூர் கிராமத்துல கண்காட்சி போட்டிருக்காங்க. இந்த கண்காட்சி ரொம்பவே பெரியது. இந்த கண்காட்சியை வருஷத்துக்கு ஒரு டைம் போடுவாங்க. அந்த கிராமத்துல இருந்து நிறைய மக்கள் வந்து இந்த கண்காட்சியை பார்த்து மகிழ்வாங்க. மங்கு கண்காட்சிக்கு வராரு. மங்குக்கு புல்லாங்குழல் வாசிக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு புல்லாங்குழல் ப்ராப்பரா வாசிக்க தெரியாது. ஆனா அவர் அதை ஒத்துக்க மாட்டாரு. மங்கு புல்லாங்குழல் வாசிக்கிறவரை கண்காட்சியில பார்க்கறாரு. புல்லாங்குழல் விற்கிறவரே, புல்லாங்குழல் என்ன விலை? புல்லாங்குழல் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு கம்மியான விலையிலேயே தரேன். ஒன்று கொடுங்க, அந்த அழகா இருக்கிற ஒன்று கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஒருவேளை நான் புது புல்லாங்குழல் வாங்கிட்டேன்னா என்னை கேலி செஞ்ச எல்லா ஊர் மக்களுக்கும் தெரிய வரும் நான் எவ்வளோ நல்லா புல்லாங்குழல் வாசிக்கிறேன் அப்படின்னு. மங்கு ஒரு புல்லாங்குழல் வாங்கிட்டு வீட்டை நோக்கி நடந்து போறாரு. மங்கு புல்லாங்குழல் வாசிக்கிற திறமையை ஊர் மக்களுக்கு காமிக்கிறதுக்காக புல்லாங்குழலை எடுத்துட்டு போறாரு.
ஆனா அவருக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு உண்மையிலேயே தெரியல. ஏன்னா அவர் கூட அவனையும் எடுத்துட்டு போனாரு. அடுத்த நாள் மங்கு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு ஃப்ளூட் வாசிச்சிட்டு இருக்காரு. மங்கு ஃப்ளூட் வாசிக்கிறத கேட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாம் அவரை நோக்கி வராங்க. வாவ் மங்கு, இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா புல்லாங்குழல் வாசிக்கிற. ஆமா மங்கு, நீ புல்லாங்குழல் வாசிக்கிறத கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எப்பவுமே ரொம்ப நல்லா தான் புல்லாங்குழல் வாசிக்கிறேன், நீங்க ஒழுங்கா கேட்கறது இல்ல. மங்கு புல்லாங்குழல் வாசிக்கிறத கேட்கறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. அவரோட புல்லாங்குழல்ல இருந்து வர சத்தம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதா மங்குவோட மனசுக்கு தோணுது. அத அவராலேயே நம்ப முடியல. மங்கு ரொம்ப நேரமா புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. அதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய பணம் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நான் இந்த வேலையே பார்க்கலாம். நான் புல்லாங்குழல் வாசிச்சா என்னோட செலவுக்கு போதுமான அளவு பணம் கிடைக்கும். சாயங்கால நேரத்துல மங்கு புல்லாங்குழலையும் மக்கள் போட்ட பணத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அங்க முன்னா அவரோட வீட்டுக்கு அவரை நோக்கி வந்தாரு. ஆனா திடீர்னு முன்னா ரொம்ப பயந்துட்டாரு. ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு பேய் அவர் முன்னாடி தோன்றுது. ஐயோ பேய், என்னை காப்பாத்துங்க, யாருக்காவது நான் பேசுறது கேக்குதா, என் வாழ்க்கையை காப்பாத்துங்க. யாருக்கோ நீ பேசுறது கேட்காது, நீ கத்துறதும் கேட்காது. நீ இன்னைக்கு என் கையில சாக போற. அப்படி சொல்லிட்டு அந்த பேய் முன்னாவை கொன்னுடுது. அடுத்த நாள் காலையில முன்னாவோட உடல் கீழே இருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் அதை சுத்தி நிக்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனா இதுக்கு காரணம் ஆக்சிடென்ட் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. முன்னா இறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஊர்ல மங்கு புல்லாங்குழல் வாசிக்கவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் முன்னா அந்த ஊர்ல புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஊர் மக்கள் எல்லாரும் அப்புறம் டினுவும் அந்த புல்லாங்குழலை கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. டினுவோட சைக்கிள் போற வழியில பஞ்சர் ஆயிடுது. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்ப சைக்கிள் வேற பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப நான் எப்படி போறது? வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற, நேரா மேல போயிடு. நீ பண்ண பாவங்களுக்கு சிக்ஷா அனுபவி. டீனு பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த பேய் அவரோட தலையை துண்டிச்சு அவரை கொன்னுடுது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரும்பவும் அவரோட புல்லாங்குழல் வாசிக்கிற திறமையில மூழ்கி போயிடு. எப்ப நான் இந்த புல்லாங்குழலை கண்காட்சியில இருந்து வாங்கினோ, நான் இந்த புல்லாங்குழல் வாசிச்சு ரொம்பவே அதிகமா சம்பாதிக்கிறேன். ஆனா கொஞ்ச நாளுக்குள்ளவே இந்த ஊர்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால என்னால புல்லாங்குழல் வாசிக்கவே முடியல. ஆனா நான் எனக்கு ரொம்பவே அதிகமா சம்பாதிச்சிட்டேன். மங்கு தன்னோட வீட்டை நோக்கி போனாரு. அங்க அரியா அவரோட வீட்டு கதவை திறந்து அவரோட வீட்டுல இருந்து வெளியே வந்து கொஞ்ச தூரம் நடந்து போனாரு. ஐயோ, என்னாச்சு நம்ம ஊருக்கு? திடீர்னு நம்ம ஊர்ல இருக்கிற 3 பேர் இறந்து போயிட்டாங்க. என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையே. என்னாலையும் எதுவும் புரிஞ்சுக்க முடியல. வினய் அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த 3 பேர் சாவுலையும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இவங்க இருந்த 3 நாளுமே மங்கு புல்லாங்குழல் வாசிச்சிருக்காரு. மங்குவோட புல்லாங்குழல் இசைய 3 பேரும் கேட்டிருக்காங்க. ஆனா இறந்தவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, கண்டிப்பா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப திடீர்னு மங்குவோட கையில இருந்து புல்லாங்குழல் கீழே விழுந்துருது. உடனே தானா புல்லாங்குழல் காத்துல பறக்குது. அந்த புல்லாங்குழல்ல இருந்து ஒரு பேய் வருது. சரியா சொன்ன ஷைலு, அவன் ஃப்ளூட் வாசிக்கிறானிலிருந்து தான் இந்த ஊர்ல எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் தான் சாகடிச்சேன். நிறுத்த போறதில்லை, சாகடிச்சுட்டே இருப்பேன். ஆனா நீ ஏன் எங்க ஊருக்கு வந்த? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எல்லாரும் என்னை ஏமாத்துனவங்க தான். பெண்களை ஒரு மனுஷியா மதிக்காதவன் சில நாட்களுக்கு முன்னாடி என்னையும் என்னோட புருஷ சாகடிச்சிட்டான்.
ஏன்னா நான் 2 பொட்ட புள்ளைய பெத்தேன்னு சொல்லி என் புருஷன் மேல இருந்த பகைய தீர்த்துக்கிட்டேன். அப்பத்துல இருந்தே இப்பத்து வரைக்கும் ஃப்ளூட்டை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு திரிஞ்சிட்டு இருக்கேன். ஒருத்தரா பார்த்து சாகடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க பொண்டாட்டிய கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முன்னா அவங்க பொண்டாட்டிய தினமும் வரதட்சணைக்காக கொடுமை பண்றான். அந்த தீனும் நிறைய பெண்களை காதலிச்சு அவங்கள ஏமாத்தி அவங்க உயிர் இழந்துட்டாங்க. அந்த அரியா இருக்கானே, அவன் 2வதா பொண்ணு பொறந்ததுன்னு குழந்தை பிறந்த உடனே சாகடிச்சிட்டான். மாதிரி ஆட்கள் எல்லாரையும் தேடி தேடி சாகடிச்சிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல என் வேலை முடிஞ்சது. இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறேன். இந்த ஆட்களை தேடி சாகடிக்க போறேன். மறுபடியும் இந்த ஊர்ல ஏதாவது தப்பு நடந்தது நான் தெரிஞ்சுக்கிட்டேனா மறுபடியும் வருவேன். வினய், மங்கு, ஷைலு 3 பேரும் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பேய் போயிடுது. அவங்க ஒரு நல்ல பாடம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. குஞ்சன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. எதுக்குன்னா அவ இந்த கிராமத்துல பொண்ணு. வெளியூர்ல அவளுக்கு கவர்மெண்ட் பேங்க்ல வேலை கிடைச்சிருந்தது. அவங்க அப்பா அம்மா பேங்குக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்ல அவளை குடி வச்சுட்டு அவங்க கிராமத்துக்கு அவங்க போயிட்டாங்க. பேங்க்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவளுக்கு அது தெரியவே இல்லை. நான் முதல்ல குளிச்சிடுறேன், அப்புறமா சாப்பிட்டுட்டு தூங்குறேன். இந்த குரல் எங்க இருந்து கேக்குது? கிச்சன்ல டேப் கூட இல்லையே. ஒருவேளை பாத்ரூம்குள்ள இருந்து வருதா? உடனே அவ பாத்ரூமோட கதவை திறந்து உள்ள பார்த்தா. இந்த சத்தம் பாத்ரூம்குள்ள இருந்து இல்ல, பாத்ரூம்க்கு வெளியே இருந்து வருது. போய் பார்க்கலாமா? அவ வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா. அங்க பார்த்தா ஒரு ஆறு இருந்துச்சு. அப்போ அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு இருந்தா. அவ பக்கத்துல போனா. ஆனா திடீர்னு ஜோரா மழை பெஞ்சது. ரொம்ப வேகமா காத்தும் வீசுச்சு. அதனால அவ திரும்ப வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆனா அந்த சத்தம் நிக்கவே இல்லை. அவ ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா. அப்புறமா அவ தூங்கிட்டா. இது ஒரு 4-5 நாளா நடந்துகிட்டு இருந்துச்சு. அவளால இத தாங்கிக்கவே முடியல. அவ கூட வேலை செய்யற ஷர்மா அப்படிங்கிறவர்கிட்ட உதவி கேட்டா. ஷர்மா சார், நீங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? 2 வருஷமா இருக்கேன். இன்னொரு வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவேன். அட சூப்பர். ஆமா, நீங்க இந்த கிராமத்துல ஏதாவது ஒரு வித்தியாசமான நிகழ்வை பார்த்தீங்களா? அப்படின்னா? அதாவது ஏதாவது குரல், அப்படி இல்லைன்னா ஏதாவது நிகழ்வு. நீங்கள் அந்த ராத்திரி பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்களா? அவங்க பகல்ல தெரிய மாட்டேங்கிறாங்க, ஆனா நைட்ல தெரியறாங்க. புதுசாக போஸ்டிங் ஆகுறப்போ நான் அதை பார்த்தது. இன்னைக்கு நானும் வரேன். ஒன்றா போய் அதை நம்ம பார்க்கலாம். சரி. குஞ்சன் இன்னைக்கு நைட்டும் அந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப பயந்து போயிருந்தா. அவ யோசிச்சா இன்னைக்கு இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு. நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். ஷர்மாஜி வந்தாரு குஞ்சனோட வீட்டுக்கு. குஞ்சனும் அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஆத்துக்கு போனாங்க. நீங்க கேட்டீங்களா? ஆமாம் ஆமாம், நம்ம திரும்ப போகலாம். எனக்கு பயமா இருக்கு. சார், தினமும் இந்த சத்தத்தை கேட்டு கேட்டு நான் டயர்டா இருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது இதுக்கு முடிவு கட்டணும். நாளைக்கு வீட்டை மாத்துறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அட சும்மா என் கூட வாங்க சார். அவங்க 2 பேரும் அவங்க பக்கத்துல போனாங்க. அங்க நிறைய பொண்ணுங்க நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. தைரியத்தை வரவழைச்சு அவங்க 2 பேரும் அவங்க பக்கத்துல போய் கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னாச்சு? நீங்க எல்லாரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் புருஷன் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. எதுக்கு? உன்னையும் உன் புருஷன் வீட்டை விட்டு துரத்திட்டாரா? இல்ல இல்ல,
உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா என்ன? ஆனா எதுக்காக? அதுக்கப்புறம் நீங்க ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? நீங்க அவங்க கூட போராட வேண்டியது தானே? ஏன்னா இந்த கிராமத்தோட டாக்கூர் சார் இருக்காருல்ல, அவங்க வீட்ல இதுதான் ரூல். அவங்க வீட்ல ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் வர மருமகளை அவங்க ஒரே வாரத்துல கொண்டுடணும். இது என்ன சம்பிரதாயம்? கொன்னுடுவாங்களா? அப்படின்னா நான் 3வது ஜெனரேஷன். இவங்க என் மாமியார், அவங்க என் மாமியாரோட மாமியார். இது என்னுடைய மருமகள், இது மருமகளோட மருமகள், அது மருமகளோட மருமகளோட மருமகள். இவ்ளோ ஜெனரேஷனும் ஒரே இடத்துல எப்படி? எங்க எல்லாரையும் தான் கொன்னுட்டாங்கல்ல. அப்படி சொன்னதும் அவங்க எல்லாரும் பேயா மாறிட்டாங்க. இப்படி சொல்லி அவங்க காத்துல பறந்துக்கிட்டே இவங்க 2 பேரை சுத்தி சுத்தி வந்தாங்க. இப்போ ஷர்மாவுக்கு தலையே சுத்தின மாதிரி ஆயிட்டு அவரு கீழே விழுந்துட்டாரு. கஞ்சனுக்கும் இப்போ தலை சுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவ மயக்கம் போட்டு விழல. உனக்கு தெரியுமா, இந்த சாபப்பட்ட ஆறு எங்க கண்ணீர்ல தான் உருவாச்சு. அந்த சாபம் என்னன்னா, ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொண்ணு எப்போ இந்த நதிக்கரைக்கு வந்து எங்க எல்லாரையும் பார்த்து பேசுறாளோ அப்போ எங்களுக்கு எங்க எதிரிங்களை அழிக்கிறதுக்கான பலம் கிடைக்கும். இந்த கிராமத்து ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனா யாருமே இங்க வந்ததில்ல. கடைசியா நீ தான் வந்த. ஆனா நான் சாக விரும்பல. இப்பதான் உங்களுக்கு உங்க பவர் கிடைச்சிருச்சுல்ல, இப்போ நான் போலாமா? எங்க எல்லாருக்கும் முக்தி கிடைக்காம நீ இங்கிருந்து எப்படி போக முடியும்? இல்லைன்னா தினமும் நைட்டு உன்னை வந்து தொந்தரவு செய்வோம். நீ எங்க எல்லா எதிரிகளையும் கொன்னு எங்களுக்கு முக்தி கொடு. நான் என்ன செய்யணும்? அப்புறம் அதை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன கொன்னுட மாட்டீங்க இல்ல? நீ எங்க எல்லாருக்காகவும் கடவுளா வந்திருக்க. உன்னையே நாங்க கொல்ல போறோம். நீ டாக்கூரோட வீட்டுக்கு போய் கதவை மட்டும் திறக்க வை. மிச்சம் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம். இப்போ ஷர்மாவும் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சாரு. ஷர்மா கஞ்சன் முன்னாடி போனாங்க. அந்த ஆன்மாக்கள் இவங்களை பின்தொடர்ந்து போச்சு. அவங்க எல்லாரும் டாக்கூரோட வீட்டுக்கு போனாங்க. குஞ்சன் டாக்கூரோட வீட்டு கதவை தட்டுனா. யாரது இந்த ராத்திரியில? டாக்கூர் சார், நான் தான். கொஞ்சம் கதவை திறங்க. டாக்கூர் கதவை திறந்தாரு. உடனே அந்த ஆன்மாக்கள் வீட்டுக்குள்ள வந்து பறக்க ஆரம்பிச்சது. எங்க இருக்காங்க இந்த வீட்டை சேர்ந்தவங்க? டாக்கூர் சாரோட குடும்பத்து ஆட்கள் வெளியே வந்தாங்க. ஹால்ல வெளியே வந்து நின்னாங்க. நீங்கள யாரு? எங்கிருந்து வந்திருக்கீங்க? நாங்க ஒவ்வொரு தலைமுறையை சேர்ந்த இந்த வீட்டோட மூத்த மருமகள்கள். உங்க கையால நாங்க செத்துருக்கோம். இப்போ நீங்க சாவ போறீங்க. இது குடும்பத்துக்கே நல்லதுதான். இப்போ பேரனோட முதல் பொண்டாட்டி வருவான், அவளையும் நீ கண்டிப்பா சமாளிக்கணும். இப்போ நாங்க முதல்ல உங்களை கவனிச்சுக்கிறோம். இங்க பாருங்க, எங்களுக்கு தெரியும் இது கெட்ட சம்பிரதாயம். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க தாத்தாவை கொன்னுட்டீங்க. தயவு செஞ்சு கருணை காட்டி எங்களை உயிரோட விட்டுருங்க ப்ளீஸ். முதல் தடவையா இந்த வீட்டில் ஒரு ஆம்பளை சரியா பேசுறத நான் பார்க்குறேன். சரி, நான் உங்க யாரையும் எதுவும் செய்யல. ஆனா நீ எங்க பேச்சை கேட்டுதான் ஆகணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த மருமகளும் சாகக்கூடாது. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். இன்னையிலிருந்து நைட்டு தெரியுற அந்த ஆறு உங்க யார் கண்ணுக்கும் தெரியாது. ஆனா மறுபடியும் இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நாங்க மறுபடியும் இங்க வருவோம். இப்படி சொல்லி அந்த ஆன்மாக்கள் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு.